கட்டாயப்படுத்தாத கண்ணியமானவர் நம் தேவன். தேவனின் மாண்பு. கதை. அழைப்புக்காக காத்திருக்கும் தேவன். ஒரு காலத்தில் ரஷ்ய இராணுவ வீரர் ஒருவர் ரிச்சர்ட் என்ற இறைப்பணியாளருடன் உரையாடி கொண்டிருந்தார். ரிச்சர்ட் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு எம்மாவூருக்கு செல்லும் வழியில் இரு சீடர்களுடன் நடந்து சென்ற சம்பவத்தை விவரித்து கொண்டிருந்தார். வாசிப்பின் ஒரு பகுதியில் இயேசு அப்புறம் வெகு தூரம் போவது போல காண்பித்தார் என்றும், அந்த சீடர்கள் அவரை வற்புறுத்தி அழைத்த பின்னரே அவர் உள்ளே சென்றார் என்றும் வந்தபோது அந்த போர் வீரன் திகைத்து நின்றான். அவன் ரிச்சர்ட்டை தடுத்து நிறுத்தி, ஏன் இயேசு கிறிஸ்து அவர்கள் கேட்கும் வரை காத்திருந்தார்? அவர் ஏன் பலவந்தமாக உள்ளே நுழையவில்லை என்று வியப்புடன் கேட்டான். அதற்கு ரிச்சர்ட் அமைதியாக பதிலளித்தார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் கண்ணியமானவர். அவர் யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை. மனிதன் தன் சுயமாக முழு விருப்பத்தோடு அவரை அழைப்பதற்காக அவர் வாசலில் நின்று தட்டுகிறார். கதவை திறப்பவர் வீட்டிற்கு மட்டுமே அவர் நுழைகிறார். அந்த வார்த்தைகளை கேட்ட அந்த இராணுவ வீரர் மிகுந்த ஆச்சரியமடைந்தார். அவர் கூறினார், உங்கள் இயேசுவின் கண்ணியம் என்னை வியக்க வைக்கிறது. எங்களுடைய சித்தாந்தங்கள், வானொலி சுவரொட்டிகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் மூலம் எங்கள் மேல் வலுக்கட்டாயமாக திணிக்கப்படுகின்றன. ஆனால் உங்கள் இயேசு பிறர் தம்மை தேர்ந்தெடுப்பதற்காக காத்திருக்கிறார். அவர் பிறருடைய விருப்பத்தை மதிக்கிறார். இது ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் என்னை கவர்ந்து விட்டார் என்று சொன்னார். தேவனின் இந்த மேன்மையான குணத்தால் ஈர்க்கப்பட்ட அந்த போர் வீரன் அன்றே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். பிற்காலத்தில் ரஷ்யாவிற்குள் வேதாகமங்களை இரகசியமாக கடத்த ஆரம்பித்தான். ஆனால் அப்படி கடத்திய போது அவன் பிடிபட்டான், கைது செய்யப்பட்டான். அவன் கைது செய்யப்பட்ட பின் அவனை வேறு யாரும் மீண்டும் பார்க்கவில்லை. அவனுக்கு என்னவாயிற்று என்று யாருக்கும் தெரியாது. தீர்மானம். நம் தேவன் நம்மை எந்திரங்களாக படைக்கவில்லை. மாறாக சிந்தித்து அன்பு செலுத்தும் சுயாதீனத்தை நமக்கு கொடுத்துள்ளார். அவர் நம் உள்ளத்தின் வாசலில் நின்று தட்டுகிறார். நாம் முழு மனதோடு அவரை அழைக்கும் போது அவர் நம் வாழ்விற்குள் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். வேதவசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 20வது வசனம். ஆமென்.